பாபாவே 8 வாட்டி பார்த்தேன்ப்பா. அப்போ எனக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா திட்டினாரு, ஏன்டா படம் சுமாராக தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த படத்துக்கு ஏன்டா இத்தனை வாட்டி போடுறேன்னு. நான் தலைவரை பார்க்கும்போதே அதை சொல்லிட்டேன், பாபாவை 8 வாட்டி பார்த்தியா நீ அப்படின்னாரு. ஆமாம் சார். நான் ஆல்பர்ட் தியேட்டரில் கும்மு அண்ணா தான் டிக்கெட் கொடுத்துருந்தாரு. சத்தம் போடாமல் பார்க்கணும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் கான்சுலேட்லாம் வந்திருக்காங்கன்னு. என்னது தலைவர் படத்தை சத்தம் போடாமல் பார்க்கணுமா? இந்த டிக்கெட்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சத்தம் போடுற டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள தலைவர் இன்ட்ரோ வந்துருச்சு. அவர் அந்த பாபா ட்ரூ அப்படின்னாரு. நான் உள்ளே போக முடியாது, எனக்கு வேற டிக்கெட்டை மாற்றி கொடுங்க, இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு, சாவடிக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா மாற்றி கொடுத்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ரொம்ப அந்த படத்தையும் இன்டர்வல் வரைக்கும் செலிப்ரேஷன் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சில பேர்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கான், தலைவருக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. என்னடா வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்டா அப்படின்னு நைட் ஷோ பார்த்துட்டு அந்த படத்தையும் அடுத்த வாட்டி போய் பார்த்தோம் ஈசன். அதுக்கப்புறம் பாபாக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு வேறு சொன்னார். ஐயோ நடிக்காமல் போடுற. அதுக்கப்புறம் வந்தார் பாருங்க சந்திரமுகி, அதோடைய செலிப்ரேஷன்லாம் வேறு மாதிரி. அது வந்து இட்ஸ் அ மொமெண்ட் ஃபார் எவ்ரி ரஜினி ஃபேன். ரஜினி இஷ்டம் குறையாமல் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், அது எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். அந்த மனுஷனுக்கு தான் நடந்துக்கிட்டே இருக்கு. அது இது அந்த ஆடியோ ஒன்று வந்தது, உங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் பேசும்போது இட்ஸ் வெரி எமோஷனல் அண்ட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் ஆல். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாரையும் பெருமைப்படுற மாதிரி செய்வேன்னாரு. நல்லா செஞ்சிட்டார். இன்னும் ஆல் ஆர் ஹாப்பி வித் வாட் ஹி இஸ் டூயிங். நமக்கு தொடர்ந்து விருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, விருந்து நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்.